அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் அன்புமணி தரப்பு பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது அன்புமணி தரப்பு பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விரிவான விவரங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் இன்றைய தினம் காலை எடப்பாடி பழனிசாமியை பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து அதிமுக கூட்டணியில் இணைத்துக் கொண்டார். இந்த நிலையில் அவர் பாமகவிற்கு, அதாவது அன்புமணி ராமதாஸ் அவரது தரப்பு பாமகவிற்கு 18 இடங்களும் அதே போல ஒரு ராஜ்யசபா இடமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடந்த 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு 23 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தன. அந்த 23 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் மட்டுமே பாமக வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த பாமக அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களில் 3 பேர் அன்புமணி ராமதாஸ் தரப்பிடமும் 2 பேர் ராமதாஸ் தரப்பிடமும் தற்பொழுது ஆதரவாக இருந்து வரக்கூடிய ஒரு நிலையில் பாமக தற்பொழுது 2ஆக பிளவுற்றிருக்கிறது. ஒன்று ராமதாஸ் பாமகவாகவும் அதே போல அன்புமணி தரப்பு பாமகவும் என 2 தரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய தினம் அன்புமணி தரப்பில் தற்பொழுது அதிமுகவில் அந்த கூட்டணியில் இணைந்திருக்கின்றனர். இந்த நிலையில் ராமதாஸினுடைய தரப்பு பாமக அந்த நிர்வாகிகள் என்ன முடிவு எடுப்பார்கள் என்பது இதுவரை எந்த விதமான தகவலும் இல்லை என்பதன் காரணமாக பாமக தற்பொழுது வலுவிழந்து இருக்கிறது. இந்த நிலையில் தான் பாமக வலுவிழந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ராமதாஸ் தரப்பு இதுவரை எந்த விதமான தகவலும் வெளிப்படுத்தாத நிலையில் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் தரப்புக்கான அந்த பாமகவிற்கு 18 சட்டமன்ற தொகுதிகளும் அதே போல ஒரு ராஜ்யசபா இடமும் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த ஒரு ராஜ்யசபா இடத்தில் அன்புமணி ராமதாஸ் அல்லது சௌமியா அன்புமணி யாரோரும் ஒருவர் அந்த ராஜ்யசபா உறுப்பினராக அதிமுக தரப்பில் அந்த சீட் வழங்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல 18 தொகுதிகள் மட்டுமே பாமகவிற்கு ஒதுக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த 18 தொகுதிகளும் மிக முக்கியமான பாமகவிற்கு சாதகமாக இருக்கக்கூடிய அந்த தொகுதியாக கேட்டுப்பெற இருப்பதாகவும் பாமக திட்டமிட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது பாமக வலுவாக இருக்கக்கூடிய அந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி அதே போல கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட அந்த தொகுதிகளில் அதிகமான தொகுதிகளை அந்த மாவட்டங்களில் அதிகமான தொகுதிகளை கேட்டு பெறுவதற்குண்டான அந்த திட்டமும் பாமகவிடம் இருந்து வருவதன் காரணமாக அதிமுக இந்த 18 தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளை பாமகவிற்கு வழங்கும் என்பதும் கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. ஏனென்றால் அதே பாமக வலுவாக இருக்கக்கூடிய அதே பகுதிகளில் தான் அதிமுகவும் விழுப்புரம், கடலூர் அதே போல தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதிமுகவும் கணிசமான ஒரு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த 18 தொகுதிகளும் எந்தெந்த தொகுதிகள் என்பது இதற்கு பிறகு நடைபெறக்கூடிய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் முடிவில் முடிவெடுக்கப்படும்.